தமிழ்நாட்டுல சத்தியமா என்ன நடக்குதுன்னே புரியல. நேத்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வயசு சின்ன குழந்தைய ரேப் பண்ணிருக்கானுங்க வெறியானுங்க. ஆனா இதுல எனக்கு ஒண்ணு மட்டும் தான் சத்தியமா புரியல. நிறைய நியூஸ்ல பாத்திருக்கேன். சிஎம் பதில் சொல்லணும், இவரு பதில் சொல்லணும், அவரு பதில் சொல்லணும்னு சொல்றானுங்களே தவிர அது நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எவனுமே பேச மாட்டேன்றானுங்க. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாள் நியூஸ், அவ்வளவுதான். இதை விட்டுட்டு அடுத்ததை பார்த்து வேலையை பார்த்துட்டு போயினே இருப்பானுங்க தவிர இதுல யாருக்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளமான நிறைய லாசஸ் யாருக்குன்னா அந்த இழந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அதோட லாஸ், அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். இதை கூட ஒரு அரசியல பாக்குறானுங்கன்னும் போது இப்போ இந்த இஷ்யூஸ் நடந்திருக்கா, இது இனிமே நடக்காம தடுக்கிறது எப்படிப்பட்ட வழி இருக்குது அதை பார்க்காம இவரு பதில் சொல்லல, அவரு பதில் சொல்லல, இவரு என்ன சொல்ல போறாரு, அங்கிள் ப்ரோ ஆண்டின்னு சொல்லிட்டு சுத்துறானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுங்களுக்கெல்லாம் இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்ததுன்னு சத்தியமா தெரியல. ஏன்னா என்னடா பண்ணிட போறானுங்க, பண்ணா எடுத்துட்டு போய் பாக்ஸ்ல போட்டுருவானுங்க, அரவமா ஜெயில சாப்பிட்டுட்டு கழி தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கலாம் தானே. அறுக்க வேண்டிய இடத்துல அறுத்தா அதை பார்த்தா இன்னொருத்தனுக்கு செய்யணும்னு தோணுனாலே பயம் வரும். இதெல்லாம் எப்பதான் மாறப்போகுதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல.